மக்களோட மனசுக்குள்ள போறதுக்கு நாம பட்ட பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மள நடிகன் என்று சொல்லியும் நக்கல் நையாண்டி இதெல்லாம் பேசுவாங்க. 2.25 வருஷத்துல எங்களோட இந்த டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது, அவ்வளவு இடையூறு, அவ்வளவு தடைகள், நமக்கு மட்டுமே தனியா ஸ்பெஷலா நிறைய நெருக்கடிகள், இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுக்கும் உச்சமா நம்மளாலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். பல வருஷமா இருக்கிற ஒரு பதவி வெறி பிடிச்ச அரசியலை உடைச்சு எப்படி செய்வான்னு நம்ம மக்களை யோசிச்சிருப்பாங்க. நம்ம மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்பவும் சொல்றோம், இது வெறும் ஆரம்பம் தாங்க. இந்த அதனாலதான் நமக்கு எதிரா யார் யாரும் சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. வெள்ளை அறிக்கை வந்ததுல இருந்தே கண்ணை கட்டுதுங்க. அந்த காலத்துலதான் பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்களாலையும் இன்னைக்கு பிள்ளையோ தொல்லை இப்படி ஒரு நிலைமை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு இன்னும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். பணத்தை சுருட்ட தெரியாதுதான், ஊழல் செய்ய தெரியாதுதான், பணம் பறிக்க தெரியாதுதான், பணத்துக்கு விற்க தெரியாதுதான், பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான், தங்கத்தை உரிக்கு தாரை வார்க்க தெரியாதுதான், இப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான், குடும்பத்தில் இருக்கிற பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு 1000 ரூபாய் கேஸ் இப்படி எல்லாம் பேச தெரியாதுதான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுதான். உங்களுக்கு நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். இதை பத்தி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையா தெரியல.